வெல்கம் டு சித்ரா சமையல். இன்னைக்கு நாம பீட்ரூட் சாதம் செய்ய போறோம். ஸ்கூல், லஞ்ச் பாக்ஸ், ஆஃபீஸ் எல்லாம் செஞ்சு நம்ம எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா மசாலா கலந்து இந்த பீட்ரூட் சாதம் செய்ய போறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்ப பார்க்கலாம். சோம்பு, கல்பாசி, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பட்டை, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது கல்பாசி ஒரு பிஞ்சு, இது பட்டை ஒரு துண்டு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம மிக்சியில் போட்டு கொரகொரப்பா ஆட்டி எடுத்துக்கலாம். ட்ரையா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், பூண்டு, அஞ்சப்பல்லு போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அடிச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் மசாலா சாதம் செய்யறதுக்கு அரிசி, பொன்னி அரிசி எடுத்துருக்கிறேன் 200 கிராம். அது கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறோம். பீட்ரூட்டு 150 கிராம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது தாளிக்க ஸ்டார் 1, பட்டை ஒரு பிஞ்ச், கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு, வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 மீடியம் சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். பிரிஞ்சி இலை 1, தக்காளி ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். வாங்க இது செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பீட்ரூட் மசாலா சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். பட்டை, ஸ்டார், இஞ்சி இலை அடுப்பை சிம்ல வச்சுக்கணும். வெங்காயம், பீட்ரூட்ல புரத சத்தும் அயன் சத்தும் நிறைய இருக்கு. அனிமிக்கா இருக்கிறவங்க இதை டெய்லி நம்ம ஜூஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம். மேலும் இந்த இதில் மருத்துவ குணம் நிறைய இருக்கு. கொஞ்சம் பொன்னிறமா வெங்காயம் வரட்டும். மசாலா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கலரி விடணும். நம்ம எல்லாமே பச்சையாக எடுத்துருக்கிறோம். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம்லாம். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள், மிளகாத்தூள், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் குழஞ்சி வரும். நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கிறோம். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். பீட்ரூட் கலரிக்கலாம். அதுக்கப்புறமா வாசனை இப்பயே வருது. சாதம் செய்யறதுக்கு 200 கிராம் அரிசி எடுத்துருக்கிறோம். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க விடலாம். தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாம் மசாலா செலவெல்லாம் அதிலே போட்டு அரிசியும் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது மசாலெல்லாம் பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுக்கொள்ள அதெல்லாம் தண்ணியோட போட்டுடலாம்.
அரிசி போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை துவைக்கலாம். உப்பு முதல்ல போட்டு தக்காளி வெங்காயம் வதங்க தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அரிசி எல்லாமே வேகிறதுல உப்பு பத்தாம இருக்கு, அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கலரி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஸ்டீம் வரும்போது அப்புறம் நம்ம விசில் வச்சுக்கலாம். ஸ்டீம் வரட்டும். இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெயிட் வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும், அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பிங்க் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காரெல்லாம் சரியா இருக்கு. சாதமும் வெந்திருக்கு, பீட்ரூட் வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு தட்டத்துல இதை பரிமாறிக்கலாம். சுவையான பீட்ரூட் மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதே அளவோட ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.